ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறது திருச்செந்தூர் தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியிலே ஒன்று சைடில் வண்டி நிப்பாட்டி தான் பேசிகிட்டு இருக்கேன். திருச்செந்தூரில் இப்போ நிறைய கடல்லேருந்து சிலைகளெல்லாம் எடுத்திருக்காங்க. நமக்கு அதையும் ஒன்று பார்க்கணும். பின்ன பகவானை பார்த்துட்டு ரெண்டு மாதம் ஆயிட்டு. அதனால் திடீர்னு எடுத்த முடிவு இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தது. அதனால தான் இப்போ போயிட்டுருக்கோம். இனி பாக்கி நம்ம கோவிலில் போயிட்டு பாக்கி வீடியோ எடுப்போம். நம்ம இப்போ திருச்செந்தூர் ஊருக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் இனி ஒரு 300 மீட்டரும் கூட உண்டு போறதுக்கு. போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ கோவிலுக்குள்ள வந்தாச்சு. பார்க்கிங் இடம் கிடைச்சது. இனி நம்ம இறங்கி மூவர் சித்தரை ஒன்னு பார்த்து கும்பிட்டுட்டு, அது பிற கணபதியையும் போய் கும்பிட்டுட்டு, அது பிறதான் நம்ம முருகன் கும்பிட போவோம். வாங்க நம்ம சித்தர் போய் பார்க்க போவோம். நெய் இது என்ன புதுசா வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இது இல்லாம இருந்தது. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு இந்த எண்ணெய் வந்து வச்சிருப்பாங்க. ஆமா, இப்போ வந்து தனியா அங்க வடக்கு இந்த இருக்குல, வாங்கி ஊத்தி அங்கனே 3 பேருக்கும் பொறுத்திக்கிறதா? இல்ல, அங்க தனியாவே வச்சிருக்காங்க இடம். அது தெரியும். நம்ம நெய் அப்படி வாங்கி ஊத்தது. இப்ப நம்மளே கத்திச்சு வைக்கதா? இந்த தட்டுல வச்சிருக்கோம்ல, எப்படி தட்டோட கொடுத்துருவோம். எவ்வளவு இது? 50 ரூபா. அதே தந்தா போதும். இது இப்போ நம்ம சித்தருக்குள்ள மூவர் சித்தர் கோவிலுக்குள்ள வந்திருக்கோம். இங்கே நம்மளே இங்கே நெய் விளக்கு நம்மளே சொந்தமாகவே இங்கே நெய் விளக்கு போட்டுக்கலாம். அதனால் இப்போ நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம லேட்டாக வந்தோமா, அதனால நல்லா தணுப்பாக நல்லா இருக்குது, வெயிலே கிடையாது. பார்த்தீங்களா, இதுதான் சித்தருக்குள்ள நெய் விளக்கு. இதுக்கு முன்னெல்லாம் நம்ம இந்த பானையில தான் நெய் வாங்கிட்டு வந்து ஊற்றுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 3 பேர் கூட சேர்ந்து நம்ம 3 நெய் விளக்கு போடுதோம். இங்கே 3 சித்தர்மார் இருக்காங்க. மூவர் சித்தரை கும்பிட்டுட்டோம். இப்போ அடுத்து கடல்ல இருந்து கிடைச்சது சிலை. வாங்க அது பார்க்கலாம். இப்போ கடல்ல இருந்து லேட்டஸ்டா கிடைச்சது. ஏன்னா பழனி ஆண்டவன் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து கடல் நேர பார்த்ததாயிட்டு ஒரு வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுதான் இது.
நம்ம இப்போ மூவர் சித்தரை கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம கடல்ல காலும் கழுவிட்டு வாங்க முருகனை பார்க்க போவோம். நம்ம இப்ப திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்ப நம்ம வண்டியில போயிட்டு தான் இருக்கோம். அடுத்து இப்ப நம்ம போற வழிதான் உவேரி. உவேரியிலும் கூட ஒண்ணு சாமி கும்பிட்டுட்டு போவோம். உவேரியில இருக்க தெய்வம் சொன்னா அது சிவபெருமான் தான். சிவபெருமானையும் கூட அப்பனையும் கூட கண்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போவோம். கோவிலுக்கு வந்து நல்லபடியாக சாமி தரிசனம் செஞ்சாச்சு. நாங்கள் வந்த நேரத்தில் கரெக்டு தீபாரணையாக இருந்தது. நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். பகவான்ட ஒரு ஹாரம் கிடைச்சது, அது இதோ கையில் இருக்குது. நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நல்ல தரிசனம் கிடைச்சது. ஓகே, ஒவேரியில் உள்ள அப்பனையும் பார்த்தாச்சு, திருச்செந்தூரில் உள்ள அப்பனையும் பார்த்தாச்சு. சந்தோஷமாக இருக்குது. இனி அதே போல் இனியும் கோவிலுக்கு போவோம். அதோட வீடியோ கூட எடுக்கேன் பாருங்கள். ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே, பாய்.